ஒரு நியாயத்தை பேசுங்க. நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு? அக்கட்சியோட தலைவர். எந்த பொறுப்புமே ஏற்கலையே. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால தாங்க முடியல, நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும். இந்த கரூர் நிகழ்வு ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சாவோட சாவுதான். சாராயம் குடிச்சு 63 செத்தான், ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான், இந்திய கடலுக்குள்ள 850 பேர் மீனவன் செத்தான். எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அதெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். இப்ப இது ஏன்னா 4 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, கூட்டணி அமைக்கணும், அப்ப பரபரப்பா இயங்கணும், அதை பேசணும். அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியறது. என்ன கண்டறிய? என்ன கண்டறிய? ஒரு நியாயத்தை பேசுங்க. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா? ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க. கூடவில்லை, நான் வர்றதானே நிகழ்ச்சி. நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா? இப்ப நான் வரலைன்னா இந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர். எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால தாங்க முடியல, நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்து ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவன்னு பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும். அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும். அதோட முற்றாயிரும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும், அவங்க இவர் தான் காரணங்கிறதும், இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி போகும்போது, இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க 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 சண்டை கொடுக்குறீங்க, என்ன பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது. நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுன்னு தெரியுது. உன் வீட்டுல இளவு விழுந்தா மட்டும், அந்த நாட்டுல என் இனம் சாகும்போது, இனம் விழும்போது நீங்க கவலைப்படல, உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது. 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிடுச்சா? 12 பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல. ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல? என் மீனவனை பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல, எனக்கு என்னடா அவமானம்? என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்க இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம். ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒண்ணு இல்ல. அது அவமானமா ஏங்கிறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படல.